ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக தகப்பனே, மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளைக்காக நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்தின் முதல் நாள் காலை வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்த மாதம் முழுவதும் என்னை கண்மணியை பாதுகாத்து எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்த கிருபைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உணவு உடுக்க உடை தங்கியிருப்பம் தந்து வியாதிகள் பலவீனம் வராமல் கிருதியாக காத்துக்கொண்டு விபத்துகள் நாசமோசங்கள் வந்த போதும் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்த போதும் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களை காத்த கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரணம் எங்களை பெரியவனாக்கினதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக அற்புதங்களை நாங்கள் கண்டோம், அதற்காக ஸ்தோத்திரம். அநேக இக்கட்டுகளை கடந்து வந்தோம், அதற்காக ஸ்தோத்திரம். அநேக நற்செயல்களை செய்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அநேக சுப காரியங்களை காணும்படி செய்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதத்திலும் கூட கர்த்தாவே, நீர் எங்கள் வாழ்க்கையில் ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்து அந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற்ற நீர் போதுமானவராக இருக்கிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்தி உண்மை உயர்த்துகிறோம். நாங்கள் சிறுக நீர் பெருக நீர் உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகிறது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகிறது என்ற பாடலை பாடும். உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகின்றது, உங்கள் கிருபை தான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. உடைக்கப்பட்ட நேரத்திலெல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. சோர்ந்து கொண்ட நேரமெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரத்திலெல்லாம் உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையில் எல்லாம் என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. கைகளை உயர்த்தி பவுலை போல, ஆண்டவரே இந்த முள்ளை எடுத்து போடுங்கப்பா. அந்த கண்ணில் இருக்கிற முள், இருதயத்தில் இருக்கிற வேதனை, மூளையிலே காணப்படுகிற முள்,
குடும்பத்திலே காணப்படுகிற பிரிவினைகள், தேவைகள், மன அழுத்தங்கள், சஞ்சலங்கள், மும்முறை நோக்கி ஜெபித்தார். ஆண்டவரே எடுத்து போடுங்க, ஆண்டவரே எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க. கர்த்தருடைய சத்தம் வந்தது. உன் பலவீனத்தில் கர்த்தருடைய பலன் பூர்ணமாய் விளங்கும். இது அவன் சரீரத்திற்காக கர்த்தர் கொடுத்த வார்த்தை அது. ஆனால் அவருடைய ஊழியத்துல அநேக முறை ஜெபித்த போதெல்லாம், உபவாசித்த போதெல்லாம் கர்த்தர் அற்புதங்களை செய்தார், அதிசயங்களை செய்தார். நிழல் பற்றி குணமானார்கள், ஆடை பற்றி குணமானார்கள். அப்படி கர்த்தாவை நாங்கள் குணமடைய, சுகமடைய, ஆரோக்கியமடைய, பவுலை போல எழும்பி நிற்க, பலவீனத்தோடு நிற்கும்படி உதவி செய்யுங்க. ஓடும்படி உதவி செய்யுங்க. அந்த ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ளும்படி ஓடும்படி உதவி செய்யுங்க. விசுவாசத்துல வல்லவனாக இருக்கும்படி உதவி செய்யுங்க ஆண்டவரே. பவுலை போல நாங்கள் வாழ்ந்து உமக்கென்று எப்போதும் ஊழியம் செய்கிறவராக மல்லுங்க உதவி செய்யும். இதை கொண்டு அநேக அற்புதங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, உங்கள் அனைவரையும் நான் இயேசுவின் இணையற்ற நாமத்திலே வாழ்த்துகிறேன். விசேஷமாக நாம இந்த புதிய மாதத்துல அடியெடுத்து வைத்திருக்கிறோம். ஏப்ரல் மாதம். ஆண்டவர் ஏப்ரல் மாதத்தில் நமக்கு கொடுக்க போகிற வாக்குத்தத்தத்தை நாம பெற்றுக்கொள்ள போகிறோம். நம்ம யூஷுவலாக நான் 1ஆம் தேதி சர்வீஸில் 6 மணிக்கு ஆலயத்தில் சர்வீஸில் இருப்பேன். ஆனாலும் 5:30 மணிக்கு இந்த வாக்குத்தத்தத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டு கொஞ்ச நேரம், அதாவது ஒரு 15 நிமிடமாவது பேசிவிட்டு பிறகு நான் சபை மக்களுக்கு பேச வேண்டும் என்று ஆண்டவர் என்னோடு கூட பேசினதுனால, ஆவியானவருடைய வழிநடத்தல் தூண்டுதல்னால இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை உங்களுக்கு சொல்லிட்டு நான் ஜெபிக்க நான் விரும்புகிறேன். என்னோட கூட திருப்பிக் கொள்ளுங்க. எசையா 58ஆம் அதிகாரம். இதுல 14 வசனம் இருக்கு. இந்த 14 வசனங்களும் இந்த மாசம் முழுவதும் படிங்க. மிகுந்த ஆசீர்வாதமான வசனங்கள். ஏன் 58 ஆண்டவர் கொடுத்தார் என்று நான் சிந்தித்து கொண்டிருந்த பொழுது இதுல தான் அந்த உபவாசம் பற்றி வருகிறது. எப்படி இருக்க வேண்டும், எப்படி இருந்தார்கள், எப்படி இருக்கக்கூடாது என்பதை குறித்தெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவியானவர் உண்மையாகவே நம்மை நடத்துகிறார். சீரியஸ்லி ஐ எம் ஸ்பீக்கிங். நான் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆவியான துணையோடு தான் இந்த ஜெபம் நடக்கிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன். என்னிடத்துல என்ன பேச வேண்டும் என்று எனக்குள்ள ஒரு கேள்வியும் வசனங்கள் கேட்கப்பட்ட பொழுது என்னை அறியாமலே வந்த ஒரு வார்த்தை இதுதான். அதாவது ஆவியானவர் கொடுத்த வார்த்தை இது. அப்போ அந்த வசனத்தை எடுத்துக்கோ. என்ன வசனம்னா 8ஆம் வசனம். அப்பொழுது விடியற்கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி உன் சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்தது. உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், அதனுடைய மகிமை உன் பின்னாலே காக்கும். உபவாசத்தின் விளைவு, ரிசல்ட் ஆஃப் ஃபாஸ்டிங் அண்ட் ப்ரேயிங். இதுதான் இப்போ நான் சொல்ல போகிறேன். இதில் 2 காரியத்தை ஆண்டவர் வலியுறுத்தி விரும்புகிறார். நீங்கள் முழுசும் படிங்க. இந்த 2 வசனத்தை மாத்திரம் உங்களுக்குள்ள நான் விதைத்து விட்டு போக விரும்புகிறேன். இந்த 2 வசனத்தை நான் தியானிக்கின்ற பொழுதே நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நம்ம தேவைகள், என்னுடைய தேவைகளை கூட சந்திக்கப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். முதலாவது, அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பி. ஆஃப்டர் ஃபாஸ்டிங் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அல்லது ரிவார்டு அல்லது ரிசல்ட் அல்லது ரிப்ளை எது வேணாலும் வச்சுக்கோங்க. அதில் நீங்கள் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 35-6 நாட்கள் என்னோடு கூட சேர்ந்து நீங்களும் உபவாசித்து கொண்டிருக்கிறீங்க.
சிலர் எஸ்தர் உபவாசம், சிலர் தானியேல் உபவாசம், சிலர் யோனா உபவாசம், சிலர் நினிவே மக்கள் உபவாசம், சிலர் மோசே உபவாசம், சிலர் இயேசுவை போல உபவாசம். நேற்று ஒரு ஆலயத்தில் சண்டே ஒரு ஊழியக்காரர் 40 நாளும் வெறும் மோர் மாத்திரம் குடிச்சிட்டு உபவாசம் இருக்கிற அவருக்காக ஜெபிங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அப்படி வைராக்கியத்தோடு ஜெபிக்கிற அநேகர், உபவாசத்தோடு ஜெபிக்கிறவர்கள் உண்டு. நான் உபவாசத்தின் மேன்மை அறிந்தவன் என்பதனால உங்களுக்கும் ஆவியானவர் அதை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ விளைவை நீங்க பெற்றுக்கொள்ளணும்ல, நீங்க ரிசல்ட்டை பெற்றுக்கொள்ளணும்ல. வீணா உபவாசித்து என்ன பிரயோஜனம்? அதுதானே 58 ஃபர்ஸ்ட் அந்த 6 வசனங்கள் 7 வசனங்கள் நீங்க வீணா உபவாசிக்காதீங்க என்பது பற்றி தான் அது வரும். சரிங்களா? இப்பதான் ரிசல்ட், அந்த ரிசல்ட் தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். முதல்ல ஏர்லி மார்னிங், நல்லா கவனிங்க, விடிய காலத்தை போல. வசனம் சொல்லுகிறது என்ன சொல்லுதுன்னா, தாவீது எழுதுவாரு, எப்போது விடியும் என்று காத்திருக்கிற ஜாமக்காரரை போல. அதனால அர்த்தம் புரியுதா உங்களுக்கு? இப்போ செக்யூரிட்டி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், போலீஸ் இருக்கிறாங்க, செக்யூரிட்டி இருக்கிறாங்க, காவல்காரர் இருக்கிறாங்க, நாட்டை காக்கிறவங்க இருக்கிறாங்க. இரவு முழுவதும் அவங்க விழித்திருக்க வேண்டும். அவங்க நைட்டு முழுசும் ரொம்ப பார்வை தெளிவாக இருக்கணும், ஷார்ப்பாக இருக்கணும், விஜிலண்டாக இருக்கணும், எதிரிகள் வந்து விடாமல் பார்த்து கொள்ளணும். அப்படி விழித்திருக்கும் பொழுது அவங்களுடைய எண்ணமெல்லாம் என்னவா இருக்கும்னா, எப்போ விடியும், எப்போ சூரியன் மழைக்கும், எப்பொழுது இந்த டியூட்டியை முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போவேன், உயிரோட நான் திரும்பி போவேன். இன்னைக்கு அநேகரோட வாழ்க்கையில விடியல. நாம கூட நடைமுறை வாழ்க்கையில சொல்லுவோம், வாழ்க்கையே விடியலங்க. சிலர் திட்டுவாங்க, ஒரு விடியா முன்ஜே நான் கொண்டு வந்துட்டேன். வாழ்க்கையில ஒரு விடியலை நாம் காணவில்லை. எப்போதும் சதா காலம் இருட்டிலே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேலையில ஒரு விடியல் வரல, திருமணத்துல ஒரு விடியல் வரல, கடன்ல ஒரு விடியல் வரல, வியாதியில ஒரு விடியல் வரல, ரிலேஷன்ஷிப்ல ஒரு விடியல் வரல. எப்போதும் போல நம்முடைய வாழ்க்கை முழுசும் இருட்டா இருக்கு. இருளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், அந்தகாரத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை கர்த்தர் சொல்கிறார், 40 நாள் முடிவில் அல்லது இப்பொழுதே கூட கர்த்தர் என்ன சொல்லுகிறார், விடிய கால வெளுப்பை போல உன் வெளிச்சம் எழும்பும். ஆமென் சொல்லுங்க. உன் வெளிச்சம் எழும்பும். ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் உங்களை பார்க்க கூடாதபடி ஒரு அந்தகாரம் பிசாசு போட்டு வைத்திருக்கிறார். நீங்க பார்க்க கூடாதபடி ஒரு அந்தகாரத்தை பிசாசு போட்டு மறைத்து வைத்திருக்கிறார். விடியலையே பார்க்க கூடாதபடிக்கு தடை பண்ணி வைத்திருக்கிறார். அதற்கெல்லாம் இந்த மாசத்துல ஒரு முடிவு உண்டு. வேலை, நான் நினைக்கிறேன் நிச்சயம் வேலைக்கான திறப்புகள் எல்லாம் அடைப்பட்டு கர்த்தர் ஒரு திறந்த வாசலை வைக்க போகிறார். சங்கீதக்காரன் இந்த விடியலை பற்றி சொல்லும் பொழுது ஒரு வசனத்தை நினைவுபடுத்தி நான் உங்களுக்காக சொல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 18:28 நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒருவேளை சில வசனம்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. உபவாசம்னா எஸ்ஐயா 58 எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. 58 எப்படி உபவாசம் இருக்கணும், உபவாசத்தின் விளைவு என்ன என்பதை குறித்து. இப்போ 18ஆம் அதிகாரம் ரொம்ப ரொம்ப சங்கீதம் 18 சங்கீதம் சாம்ஸ் சாங் 18ல தேவரீர் 28 என் விளக்கை ஏற்றுவேன், என் தேவனாகிய கர்த்தர் என் இருளை வெளிச்சமாக்குவார். ஆமென். என் இருளை வெளிச்சமாக்குவார், விளக்கை ஏற்றுவேர். இன்னொரு விளக்கத்தை நான் சொல்றேன். விளக்கை ஏற்றுவேன்னா நம்ம தீபம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அணைந்து கொண்டிருக்கிறது. வியாதியில, பலவீனத்துல, சோர்வில,
வயோதிபத்துல ஏஜ் ஆக நம்முடைய விளக்கு கொஞ்சம் கொஞ்சமா தீபம் அறிந்து கொண்டே இருக்கிறது. என் விளக்கை நீர் ஏற்றினீர். ஆமென் சொல்லுங்க. இந்த ஏப்ரல் மாசத்துல விளக்கை ஏற்றுகிறவர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார். தீபத்தை அணைய விடாதவர் வாக்கு கொடுக்கிறார். வெளிச்சத்தை கொடுக்கிறவர் வாக்கு கொடுக்கிறார். இருளை வெளிச்சமாக மாற்ற போகிறார். ஆமென் சொல்லுங்க. இருளை வெளிச்சமாக மாற்ற போகிறார். உன் கார் இருள் மறைந்து, அந்தகாரம் மறைந்து, இருளில் பெரிய வெளிச்சத்தை நாம் காணப்போகிறோம். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென் சொல்லுங்க. அடுத்து 2வது, உன் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து. சுக வாழ்வு சீக்கிரத்திலே துளிர்த்து அப்படின்னா என்ன? சுக வாழ்வுனா என்ன? நான் ரொம்ப அப்படியே டிரான்ஸ்லேட் பண்றேன். அது ரொம்ப டீப்பாலாம் போகல. சுகம் பிளஸ் வாழ்வு. சுகமா வாழ்வது. அதுக்கு ஆப்போசிட் என்ன? பலவீனத்தோடு இருப்பது, வியாதியோடு இருப்பது, சுகவீனத்தோடு இருப்பது, பலவிதமான இக்கட்டுகள், மரண கட்டுகள், வைரஸ், கிருமிகள், எலும்பு சம்பந்தமான வியாதிகள், மூளை சம்பந்தமான வியாதிகள், நுரையீரல் சம்பந்தமான வியாதிகள், வயிற்றில் அப்டமன், சிறுநீரகம், கணையம், பாங்க்ரியாஸ், கல்லீரல் போன்ற சமமான அதற்கு அந்த மாதிரி வியாதிகள். இதுல நமக்கு சுகம் இல்லை. நமக்கு சுகம் இல்லை. நம்ம எபிசல்ல வாசிக்கிறோம், சுகமே இல்லை ஆண்டவரே, உச்சன் தலையிலிருந்து உள்ளங்கால் வரையில எனக்கு சுகம் இல்லை. ஏப்ரல் மாதத்துல கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன தெரியுமா? உன் சுக வாழ்வு துளிர்த்தது. அதுல இடையில ஒரு வார்த்தையை விட்டேன், சீக்கிரத்துல. ஆமென் சொல்லுங்க. எப்படி? சீக்கிரத்துல. நோ மோர் லேட். சீக்கிரத்துல, அதி சீக்கிரத்துல நீங்கும். அதி சீக்கிரத்துல நீங்கும் இந்த லேசான உபத்திரவம். அதி சீக்கிரத்துல நீங்கும். சீக்கிரம் உனக்கு நன்மை செய்ய போகிறார். சீக்கிரத்துல நியாயம் செய்ய போகிறார். அதுவும் எதுல தெரியுமா? சுக வாழ்வு. சுக வாழ்வுக்கு நான் இன்னொன்னு சொல்லுவேன். என்னன்னா, உன் ஆத்மா வாழ்வதை போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. அதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன தெரியுமா? பினான்சியலா நீ சுகமா இருப்ப. பினான்சியலா சுகமா இருப்ப. திரும்ப சொல்றேன், நீங்க அதை திரும்ப உங்க வாயில அறிக்கை பண்ணுங்க. உன் ஆத்மா வாழ்வதை போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருப்பாய். நம்ம போன வருஷம் முழுசும், போன மாதங்கள் முழுவதும் கடன் வாங்கி ஏதோ ஆண்டவர் ஒரு மிராக்கிள் இந்த மாசம் செய்ய போறார். ஏப்ரல் மாதத்துல Jesus is going to do miracle. Just God, Almighty God is going to do miracle in our life. சுக வாழ்வு. ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? விடிய கால வெளுப்பு, இருளை வெளிச்சமாக மாற்றுவார். 2வது சுகம். சுகம் 2 விதமான சுகம். ஒன்று ஃபினான்சியலி, ஒன்று பிசிக்கலி, இன்னொன்று ஸ்பிரிச்சுவலி. ஆண்டவர் சுக வாழ்வை கொடுக்க விரும்புகிறார். 3வது, உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். இந்த மாதம் யாருக்கெல்லாம் நீதி மறுக்கப்பட்டதோ, அநியாயம் நுழைக்கப்பட்டதோ, தேவையில்லாம துன்புறுத்தப்படுகிறீங்களோ, பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, அர்த்தம் இல்லாம தண்டிக்கப்பட்டிருக்கிறீங்களோ, பழிவாங்கப்பட்டிருக்கிறீங்களோ, என்ன உட்பட எல்லாருக்கும் நீதி செய்யப்படும். ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை நான் நம்புறேன். சொல்லுங்க, இந்த வார்த்தையை நான் நம்புறேன். ஏனென்ன ஆண்டவர் நீதிபரர். அல்லேலூயா. அவர் நீதிபரர், நீதி செய்கிறவர், நீதியை சரி கட்டுகிறவர். கோர்ட்ல கேஸ், நமக்கு நியாயமா வர வேண்டிய ப்ரொமோஷன், டிரான்ஸ்ஃபர், நமக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள், இதெல்லாம் உனக்கு முன்பாய் செல்லும். ஆமென் சொல்லுங்க. வருகிற காலங்களிலே நீங்க அனுபவிப்பீங்க. 4வது, கர்த்தருடைய மகிமை பின்னாலே காக்கும்.
கர்த்தருடைய மகிமையை இழந்துட்டோம் அப்படின்னு நீங்க ஒருவேளை நினைச்சிருக்கலாம். ஆனா இந்த நெந்து நாட்களில கர்த்தருடைய மகிமை நம்மில் இருக்கிற, எப்படி மோசே மேல கர்த்தருடைய மகிமையும் பிரசன்னமும் இருந்தது போல நம்மிலே இருக்கும். பின்னாலே காக்கும் கர்த்தர். ஒரு இடத்துல கவனிங்க, நல்ல கவனிங்க. இதை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். இன்னொரு வசனமும் இருக்கு, பட் நேரம் இல்லாதனால இந்த காரியத்தோடு கூட நான் முடிக்க விரும்புகிறேன். ஆனா அதை வாசித்து நான் முடிக்கிறேன். இஸ்ரேல் மக்கள் செங்கடலை அப்படியே சொல்றாரு, யுத்தம் உங்களதல்ல, இது கர்த்தருடைய யுத்தம், நீங்க சும்மா இருங்க, நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். புறப்பட்டு போறாங்க. முன்னே தின்று கொண்டிருந்த தெய்வ தூதர்கள் பின்னே அல்லது அந்த வசனம் நீங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் அந்த யாத்திராகமத்துல. அப்ப கர்த்தர் பிறகு பின்னாலே வருகிற பார்வோனிடத்திலிருந்து காப்பாற்ற தேவ தூதர்களை பின்னே அனுப்பினார். நல்லா கவனிச்சீங்களா? நல்ல கவனிங்க. முன்னே சென்று கொண்டிருந்த தேவ தூதர்களை பார்வோனிலிருந்து காப்பாற்ற, பார்வோனை அழிக்க, தண்ணியில கவிழ்த்து போட அவனுடைய உரளைகள், அதாவது அவனுடைய ரதத்தின் சக்கரங்கள் உரளைகளை தண்ணியிலே கவிழ்த்து போட, அந்த அச்சாணியை பிடுங்க, குதிரைகளை கவிழ்த்து போட, ராஜாக்களை தண்ணியில் அமிழ்த்தி சாகடிக்க தேவதூதர் பின்னாடி சேர்ந்த சண்டை போட வைத்தார். அப்ப முன்னாடி யார் போயிருப்பா? யார் அவளை அழைத்து கொண்டு போயிருப்பா? கர்த்தரே வந்தார். ஆமென் சொல்லுங்க. இது வரைக்கும் கர்த்தர் அவங்க பார்த்ததில்லை. இப்ப செங்கடலை கர்த்தர் முன்னாடி நடக்கிறார், இஸ்ரவேலர்கள் பின்னாடி நடக்கிறாங்க, அப்புறம் பின்னாடி தெய்வத்தில் இருக்கிறாங்க. இது வரைக்கும் நீங்க கர்த்தருடைய கரத்தை நீங்க பார்த்திருக்கவில்லை. ஆனா இந்த மாதம் கர்த்தருடைய கரத்தை நேரடியா பார்க்க போறீங்க. அவர் உங்களுக்கு முன்பாக அவர் கடந்து போவார். பின்னாடி இருந்து உங்களை காக்கிற தெய்வ தூதர்களுக்கு அவர் கட்டளையிடுவார். ஆமென் சொல்லுங்க. 17ஆம் வசனத்துல, கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பு. இந்த காலம் வறட்சியான காலம் சொல்லிட்டாங்க நியூஸ்ல. ஏப்ரல், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் வரைக்கும் வறட்சி தான். 2 to 4 டிகிரி உயர்ந்திருக்கும் தான். ஆனாலும் அதில் கூட கர்த்தர் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல வற்றாத நீரூற்றை போல இருப்பார். நம்முடைய வறட்சியே வராது, வரவும் விட மாட்டார். ஆவியில, ஆத்மத்தில, சரீரத்துல வறட்சியை விட மாட்டார். எலும்புகளில் யாருக்கோ பிரச்சனை, நினமுள்ளதாக மாற்றுவார். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார். ஜெபம் செய்வோம். அன்புள்ள ஆண்டவரே, நீ கொடுத்த வாக்குத்தத்த செய்திக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த மாதம் எசாயா 58ஆம் அதிகாரத்திலிருந்து நீங்கள் கொடுத்த வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். 8ஆம் வசனம், உன் சுக வாழ்வு துளிர்க்கும். விடிய கால வெளுப்பை போல வெளிச்சம் உதிக்கும், இருள் நீங்கும், சுக வாழ்வு வரும், வியாதிகள் எல்லாம் மறைந்து போகும். கர்த்தருடைய மகிமை உங்களை விட்டு விலகாமல் இருக்கும். மோசே சொன்னான், ஆண்டவரே உங்களுடைய மகிமை, இப்படி சமூகம் என்னை விட்டு விலக வேண்டாம். சமூகம் இல்லாம நான் ஒரு நிமிஷம் கூட கடந்து போகக்கூடாது. கர்த்தருடைய மகிமை நம்மையில் இருக்கும். அவர் பின்னாடி நம்மை காக்கிறவராக இருக்கிறார். இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் உறங்குறதும் இல்லை, தூங்குறதும் இல்லை. ஆண்டவர், நாங்கள் கேட்ட எல்லா வார்த்தையின்படியே எங்களை அற்புதங்களை காண செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் நம் அனைவரோடு மீண்டும் மீண்டும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.